Assalamualaikum. Welcome to Mama Ramesh Samyal. அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சீலா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் சைடு சீலா மீன் சொன்னாலே பெரிய சீலா மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன சீலாவில் டேஸ்ட்டே இருக்காதுங்கிற ஒரு மித்து இருக்குது. பெரிய சீலா அதுக்கு தகுந்த டேஸ்ட்டில் இருக்கும், சின்ன சீலா அதுக்கு தகுந்த டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி நம்ம நகர ஊடகம் இந்த மாதிரியான சின்ன மீன்கள் வாங்கி சாப்பிடும்போது அது அதுக்கு தகுந்த டேஸ்ட்டில் இருக்கும், அதை விட அதிகமாகவே சின்ன சீலாவில் டேஸ்ட் இருக்கும். அதை நம்ம கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த மீன் வாங்கினாலுமே மீனோட தலைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி ரெட் கலரில் இருக்கணும். ரெட் கலரில் இருந்தால் தான் ஐஸில் வைக்காத ஃப்ரெஷ் மீன். இதை பிடிச்சி இழுத்தோன்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். எல்லா மீன்கள்லேயும் ஸ்லாம்பு இருக்கும். சீலா, வாவல் போல் பெரிய மீன்களில் ஸ்லாம்பு இருக்காது. ஸ்லாம்பு இருக்கிற மீன்னா அதை தோலை உரசி எடுத்துடணும். இதுக்கு உரச தேவையில்லை. சைடில் இருக்கிற முள்ளு வாழை எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அடுத்ததாக தலையை கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பெரிய மீன்னா 1/2 இன்ச் கேப்பில் கூட கட் பண்ணலாம். இது சின்ன மீனுங்கிறனால 1 இன்ச் கேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மீனையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். எந்த மீனாக இருந்தாலுமே மீனுக்கு இடையில இருக்கக்கூடிய அழுக்கு, தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு, இது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு இது போல் ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்து மீனை தண்ணியில் காமிச்சு இது போல் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். வாஷ் பண்ணுறதை வீடியோ எடுக்க முடியாதுங்கிறனால நான் இப்போவே சொல்லி காமிச்சிட்டேன். அடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக மீனை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். மீன் 700 கிராம் இருந்தது. நான் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கங்கிறனால 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் மீன் மசாலா சேர்க்குறேன். இந்த மசாலா எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டு மீன் பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகவும் இதில் மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக மீன் பொரிக்கிற மாதிரி கிறிஸ்பியாக பொரிக்க தேவையில்லை. மீனில் மசாலா சேர்கிற அளவுக்கு ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. எல்லா பக்கமும் ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம். அடுத்ததாக கிரேவியில் மீனை சேர்க்கும் போது மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு தகுந்தது போல் அகலமான பாத்திரமாக வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகவும் மீன் பொரிச்சிட்டு எக்ஸஸாக இருந்த ஆயிலையும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகவும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ல் எது வேணாலும் சேர்க்கலாம். அப்ராக்ஸாக 150 கிராம் இருக்கும். கிரேவினாலே வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி வதங்கி வர இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ சேர்க்குற உப்பே கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக 1 டைம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போதே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அடுத்ததாக கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆல்ரெடி இந்த பவுடருமே எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 200 ml தண்ணி சேர்த்து மசாலாவை கட்டி இல்லாமல் கலந்த பிறகு எக்ஸ்ட்ராவாக 300 ml தண்ணி சேர்த்து டோட்டலாக 500 ml தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சுருக்கிற மீனை சேர்த்துறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வற்றி கிரேவி பதத்துக்கு வர்ற அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க விடலாம். அடி பிடிச்சிடாத மாதிரி இடையில கிளறி விடணும். இது நீங்கள் குழம்பு பதத்துலேயே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போவே ஓரம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நான் கிரேவி செய்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடையில கிளறி விட்டு திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சீலா மீன் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மற்ற மீன்களை காட்டிலும் ஒமேகா 3ங்கிற கண்ணுக்கு தேவையான முக்கியமான சத்து இது போல் பெரிய வகை மீன்களில் தான் இருக்குது. ஸோ இது போல் பெரிய வகை மீன்களை கட்டாயமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.